திருப்பத்தூர் டொமினிக் சாவியோ பள்ளி விடுதி கிணற்றில் இருந்து +1 மாணவன் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கமலநாதன். வணக்கம் கமலநாதன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி, இவரது மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் மாணவன் கடந்த 1ஆம் தேதி காலை வகுப்புக்கு வராத காரணத்தால் ஆசிரியர் பெற்றோர் தொலைபேசி வாயிலாக அழைத்து தங்களது பிள்ளை வீட்டுக்கு வராத என வந்துள்ளனா என கேட்டனர். இதனால் அதிர்ந்து போன பெற்றோர், என் மகன் உங்கள் பள்ளியில் உள்ள மாணவர் விடுதியில் தான் படித்து வருகிறார், அப்படி இருக்க எங்க வீட்டுக்கு எப்படி வருவான் என கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து அதன் பின்னர் கொத்தூரிலிருந்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவசரமாக பள்ளிக்கு விரைந்தனர். பள்ளி நிர்வாகம் முறையான பதில் அளிக்காத காரணத்தால் பெற்றோர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் மர்மமான முறையில் அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். பிரேதத்தை கைப்பற்றிய பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில பள்ளியில் உள்ள கிணற்றில் முகப்பு இரும்பு கம்பிகள் மூடப்பட்ட நிலையில் எவ்வாறு அந்த கிணற்றில் பள்ளி மாணவன் விழுந்துள்ளார் என போலீசார் பள்ளி நிர்வாகமும் முகிலன் நண்பர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவன் இறப்பில் சந்தேகம் இருப்பதால் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.